ரீசெண்டாக ஒரு நாள் விருதுநகர் ஹைவேல போயிட்டு இருக்கும்போது லஞ்சுக்கு அவங்களோட ஃபேமஸான பர்மா கடையில் தான் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டிருந்தோம். நல்லா லஞ்ச் டைம் பயங்கரமான க்ரௌடடாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காரை ஒரு வழியாக போராடி நிப்பாட்டிட்டு உள்ளே ஏசி ரூமில் வந்து ஒரு இடத்த பிடிச்சி நாங்கள் உட்காந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் சொன்ன டிஷ்ஷஸ் ஒன்றுனா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி வந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி வந்துச்சு. நல்ல பெரிய நாட்டுக்கோழி பீஸோட நல்ல சீரக சம்பா ரைஸில் நல்ல உதிரியாக சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சைட்ஸுக்கு அவங்களோட ஃபிஷ் ஃபிங்கர்ஸும் வாங்கி நல்லா வெளியே மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. மேவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மொறு குச்சி சிக்கன், இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா சில்ட்ரனுக்குலாம் பிடிக்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லணும். நல்ல மேவோட இதுவுமே வந்துச்சு. அந்த சிக்கன் தான் எங்களோட ரொம்ப ஃபேவரேட்டு. உள்ள நல்லா டெண்டராக சாஃப்டாக இருந்துச்சு. அந்த மேவோட டிப் பண்ணி சாப்பிட்றப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போனதே அவங்களோட பரோட்டா சாப்பிட்றதுக்கு செட்டு தான் 2 சொல்லியிருந்தோம். நல்லா குட்டி பீசஸ் ஆஃப் சிக்கன் சுக்கா அந்த கிரேவியோட போட்டு கீழே அந்த பொரிச்சு பரோட்டா போட்டு சால்லாம் ஊற்றி ஊற வச்சு செம்ம டேஸ்ட்டாக நல்ல டெலிஷியஸாக கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு செம்ம டெம்ப்டிங் ஆயிடுச்சு. அதை அப்படியே இலையில தட்டும் போது நீங்களே பாருங்களேன், அந்த சுக்காவோட அந்த பரோட்டாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல சட்டிலான சால்லாம் நல்ல காரமான சிக்கன் சுக்கான்னு சொல்லிட்டு அந்த காம்பினேஷனாக வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அதை ரைத்தா வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்களோட லெமன் ஜூஸோட நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். See you in the next video. Bye bye.